ஒரு வயசு குழந்தைக்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாமா? சிலர் சொல்வது குழந்தைக்கு முட்டை முகம் நல்லது, ஆனா சில இன்னும் கொஞ்சம் வயசான பிறகுதான் கொடுக்க வேணும்னு சொல்வாங்க. அப்படின்னா ஒரு வயசு குழந்தைக்கு முட்டை கொடுக்கலாமா? உண்மை என்ன இப்ப பாப்போம். ஷார்ட் ஆன்சர் என்னன்னா, ஒரு வயசு குழந்தைக்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாம். அதிலும் ஸ்கிராம்பிள்ட் எக் அல்லது நன்றாக வேக வைச்ச முட்டை குழந்தைக்கு சிறந்த உணவாக இருக்கும். முட்டையில் குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான பல முக்கிய சத்துக்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானவ புரதச்சத்து, வைட்டமின் B12, வைட்டமின் டி, கொலின். இந்த சத்துக்கள் மூளை வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். நாட்டுக்கோழி முட்டை மற்றும் பண்ணை முட்டை இரண்டும் சத்துக்கள் கொண்டதே. ஆனா சிலர் கருதுவது நாட்டுக்கோழி முட்டையில் சிறிது அதிக சத்துக்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நன்றாக வேக வைத்த முட்டை குழந்தைக்கு பாதுகாப்பானது. ஒரு வயது குழந்தைக்கு ஸ்கிராம்பிள்ட் எக் கொடுக்கலாம். ஏனெனில் அது மென்மையானது, மென்று சாப்பிட எளிது, செரிமானம் சுலபம். அதனால் குழந்தைக்கு சாப்பிட எளிதாக இருக்கும். குழந்தைக்கு முட்டை ஸ்கிராம்பிள் செய்யும் போது சில விஷயங்கள் கவனிக்க வேண்டும். அதிக எண்ணெய் வேண்டாம், மிளகாய் சேர்க்க வேண்டாம், உப்பு மிக குறைவாக இருக்க வேண்டும். சிறிது நெய் சேர்த்து மென்மையாக செய்தால் குழந்தைக்கு சாப்பிட எளிதாக இருக்கும். ஒரு வயது குழந்தைக்கு ஒரு நாளில் அரை முட்டை அல்லது ஒரு சிறிய முட்டை போதுமானது. தினமும் கொடுக்கலாம், ஆனால் அளவுக்கு மீறாமல் இருக்க வேண்டும். குழந்தைக்கு முட்டையை காலை உணவில் அல்லது மதிய உணவில் கொடுக்கலாம். இரவு நேரத்தில் சில குழந்தைகளுக்கு செரிமானம் சிரமமாக இருக்கலாம். ஒரு முக்கிய விஷயம், சில குழந்தைகளுக்கு முட்டை அலர்ஜி இருக்கலாம். முட்டை கொடுத்த பிறகு தோல் சிவப்பு, வாந்தி, அரிப்பு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். அதனால் ஒரு வயசு குழந்தைக்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாம். அதிலும் ஸ்கிராம்பிள்ட் எக் மென்மையா இருப்பதால் குழந்தைக்கு சாப்பிட எளிதா இருக்கும். அளவாக மற்றும் நன்றாக வேக வச்சு கொடுத்தால் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது.